குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிஞ்சது, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன ஏற்றம் என்ன இறக்கம். காலையிலேயே நிஃப்டி 50 சாதாரண கீழே வந்துக்கிட்டே தான் இருந்தான். எது வரையும் வந்தானா அந்த 25,877 வரையும் டச் பண்ணிட்டு யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சடார்னு ரிவர்சல் புல்லிஷ் கேண்டில். நான் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த சப்போர்ட் 25,925 வரும்போது, இந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது நான் ஒரு 10 பாயிண்ட் எப்பவுமே போடுற மாதிரி தான் மைனஸ்ல தான் போட்டேன். பட் அதையும் கட் பண்ணிட்டு அவன் கீழே போயிட்டான். ஏன்னா இப்ப பாருங்களேன், இவ்வளவு பெரிய கேண்டில் வந்திருக்கு. என்ன ஆகும் மனசு, கண்டிப்பா மார்க்கெட் ஃபர்தரா கீழே வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒரு 6 பாயிண்ட் லாஸ்ல புக் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில்ல என் சர்க்கிள்ல எல்லாருமே லாஸ் தான் இருப்பாங்க. ஆனா மினிமம் லாஸ்ல தான் இருப்பாங்க. நான் 6 பாயிண்ட்ல வெளியே வந்துட்டேன். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட இருந்தாங்க, அவங்களும் லாஸை புக் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க அமிச்சாதான் தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க, சடார்னு ஏறி போயிடுச்சு. நம்ம இங்க ஹோல்ட் பண்ணியிருந்தா சரியான ப்ராஃபிட்டா. ஆனா இங்க ஹோல்ட் பண்றது நம்மளால கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணிருக்கவே முடியாது. மார்க்கெட் மேலதான் ரிவர்ஸ் ஆகும்ட்டு. ஸோ அந்த லாஸ் புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு என்ன ஆச்சுன்னா, நல்லா அங்கிருந்து மறுபடியும் கீழே வந்தான். இது 9:45 கேண்டில். இந்த சப்போர்ட் வரும்போது நான் இங்க அகைன் ஒரு இன்ஃபர்மேஷன் பசங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பாஸ் பண்ணேன். என்னன்னா, மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை கண்டிப்பா இந்த வாட்டி தொட்டானா ரிவர்ஸ் ஆயிடும், தைரியமா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தேன். இங்க பாருங்க நடந்திருக்கா. நான் ஏதாவது மாத்திருக்கேன்னா ஒண்ணுமே மாத்தல. அதே சப்போர்ட் அங்கேயே தான் இருக்கு. பட் நல்ல ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த 6 பாயிண்ட் இங்க 13 பாயிண்டா புடிச்சிட்டேன். ஸோ இங்க எனக்கு அந்த லாஸ் டிடக்ட் ஆயிட்டு லாபம் வந்தது. அதுக்கப்புறம் எங்கேயுமே எடுக்கல. மார்க்கெட் ஃபர்தரா இது தொட்டுட்டு மேலதான் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கு 25,982. அவன் கரெக்டா போனது 25,776 வரையும் போயிருக்கான். 6 பாயிண்ட் கம்மி அங்க இருந்து. ஸோ அதை அவ்வளோ எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா டச் பண்ணவே இல்லை. 6 பாயிண்ட் இன்னமும் இருக்கு. அங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆகும்போது நான் மறுபடியும் சொன்னேன், இந்த சப்போர்ட்டுக்கு கீழே ஸ்ட்ராங்கா உடைச்சதுன்னா ஒரு பியர் கேண்டில் வந்தா வெயிட் பண்ணுங்க. பியர் கேண்டில் வந்தது, இங்க வந்தது. ஆனா வெயிட் பண்ண சொன்னேன். மார்க்கெட்டு இந்த ஈவினிங் மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு கேண்டிலையும் கொடுத்தது. இந்த இடத்துல இங்க எத்தனை மணி, 12:15 மணிக்கு மார்க்கெட் மறுபடியும் மேல போயிடுச்சு. இந்த சப்போர்ட் என்னவா மாறிச்சுன்னா ரெசிஸ்டண்டா மாறிடுச்சு. நான் இங்க இந்த காலுக்கு மறுபடியும் ஒரு கால் கொடுத்தேன், புட் சைட்ல எடுங்க அப்படின்ட்டு. பாருங்க 25,913. ஏன்னா புட் சைட்ல எடுக்க சொன்னா, அப்போ இந்த இஎம்ஏ கிராஸ் ஓவர் இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அது வெரி க்ளோஸ்டா இருந்தது இந்த டாப் ஆங்கிளோட வால் பகுதிக்கு, அதாவது இந்த இடத்துல. அது இல்லாம 25,950 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா இருக்குது. இங்க எடுக்க சொல்லிடுங்க. இங்க எடுத்திருந்தா இங்கே கண்டிப்பா எல்லாருமே என் சர்க்கிள் எடுத்தாங்க. இங்க நல்ல ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல 2.45. ஸோ இந்த இடமும் ப்ராஃபிட். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்குச்சு. ஆனா நான் இந்த இடம் வரும்போதே க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க ஒரு ப்ராஃபிட் வந்ததுனால அடுத்த கேண்டிலும் கீழே தான் இறங்குது. நான் அடுத்த கேண்டில் வர வரையும் வெயிட் பண்ணல. இங்க ஒரு 11 பாயிண்ட் பிடிச்சிட்டேன். எனக்கு அவ்வளவுதான். எனக்கு தேவை ஒரு 2,000 2,500 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். பெரிய லெவலுக்கு நான் ஆடுறதே கிடையாது. மார்க்கெட் கீழே வந்தது. அகைன் மார்க்கெட் இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப் ரெட்லயோ ப்ளூலயோ கிரீன்லயோ வந்தா அது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் ஃபர்தரா மேலதான் போகும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். இது அதோட ரூல் என்னன்னா, சப்போர்ட் சைட்ல இருக்கணும். சப்போர்ட்டும் இங்கதான் இருக்குது பக்கத்துல. ஸோ இந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இந்த கேண்டில் புல்லிஷ் அடுத்தது புல்லிஷ் வர்றதுக்கு தான் வாய்ப்புன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இது கொடுத்துருக்கு, இது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இங்க ஒரு கேண்டில் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல ஒன்னு எடுக்க சொன்னேன் கால் சைட்ல. பாருங்க சரியான ப்ராஃபிட். ஸோ இன்னைக்கு நான் எடுத்த இடம் இது ஒன்னு லாஸ், இது ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு.
ஸோ 3 ட்ரேட் பண்ணேன். 3 ட்ரேட்ல 3.5 கிட்ட இன்னைக்கு எனக்கு ப்ராஃபிட். அதில் ப்ரோக்கரேஜ் அப்படி இப்படி போனால் கூட ஒரு 3,200 300 கிட்ட வரும். ஸோ நல்லபடியான ஒரு இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி நமக்கு நல்லபடியாக ப்ராஃபிட்டபிளாக முடிஞ்சுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிஃப்டி 50ல நடந்த என்னுடைய ட்ரேடு. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டும் அதுதான் பாருங்க. அந்த சப்போர்ட்டை எடுத்து ஒரு வாட்டி போனா கீழே இறங்கினா, அப்புறம் சப்போர்ட் எடுத்தா மேலே போனா, ரெசிஸ்டண்ட்டை தொடல, மறுபடியும் கீழே வந்தா அந்த சப்போர்ட் ரேஞ்சு, அதாவது நம்ம சப்போர்ட் போட்டதுக்கும் அவன் இறங்கின ரேஞ்சு தான் ஒரு 23 பாயிண்ட் தான் வித்தியாசம். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சைட்வேல இருந்து மார்க்கெட் ஃபர்தரா மறுபடியும் மேலே போச்சு. மறுபடியும் கீழே வந்தா ஒரு ரேஞ்ச் பவுண்டா ஆயிட்டான். 1.25 இருந்து ஒரு 3 மணி வரையும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தது. 3.25 கேண்டில் சல்லுன்னு 3.5 கேண்டில் நல்லா சல்லுன்னு மேலே ஏறி போச்சு. 30-40 பாயிண்ட் பிளஸ்ல தான் முடிஞ்சுது. ஆனா வெயிட்டட் ஆவரேஜ்ல நிஃப்டி 50 -3 பாயிண்ட்னு காட்டுது. சென்செக்ஸ் 87 பாயிண்ட் பிளஸ்ல தான் முடிஞ்சுது. ஆனா வெயிட்டட் ஆவரேஜ்ல 21 பாயிண்ட் மைனஸ்னு காட்டுது. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50ல ஒரு ட்ரேட் ஃபெயிலியர், 2வது ட்ரேடு சக்ஸஸ், 4 ட்ரேட் பண்ணிருக்கேன். ஒரு ட்ரேடு ஃபெயிலியர், 3 ட்ரேடு சக்சஸ்ஃபுல். ஏன்னா இது மார்க்கெட்ல நல்ல வாய்ப்புகள் வரும்போது எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்காங்க. இது நல்ல வாய்ப்பு. இது கிளியரா தெரிஞ்சிருச்சு. இந்த இடம் என்னால 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. அதனால மார்க்கெட் மேலதான் போகும்ன்றது மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அது மேலதான் போச்சு. ஸோ இதுதான் நிஃப்டி 50ல இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு இவ்வளோ ஏறி இறங்கி பாதி பேரை சாவடிச்சிருப்பான். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இதுல ஸ்டாப் லாஸ் அடிச்சிருப்பான், இதுல அடிச்சிருப்பான், இந்த கேண்டில் அடிச்சிருப்பான். பாருங்க இன்னைக்கு ஒரு வி ஷேப் மேல போச்சு, கீழே வந்து மறுபடியும் அதே மேல போயிடுச்சு. வி ஷேப் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம சென்செக்ஸ் வரலாம். சென்செக்ஸ்ல இன்னைக்கு அதுவும் அதேதாங்க, நல்லா இறங்குச்சு. நம்ம சப்போர்ட்டு கீழே லைட்டா, நம்ம சப்போர்ட்டு 528, இவன் வந்தது வந்து 488, ஒரு 30 பாயிண்ட் கீழே இறங்கிட்டு சடார்னு மேல போயிடுச்சு. இவனும் நம்ம ரெசிஸ்டன்ட் தொடவே இல்லை. ஆனா சப்போர்ட்டை எடுத்திருக்கான். இந்த இடத்துல இன்னைக்கு சென்செக்ஸ் பிளே பண்ணவங்க 2-3 பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் வாட்ஸ்அப்ல காமிச்சிருக்காங்க. இந்த இடத்த எடுத்திருக்காங்க. இந்த இடம் சப்போர்ட், இந்த சப்போர்ட்ல தான் அது விளையாடிக்கிட்டே இருக்கு. இந்த சப்போர்ட் தான் நம்ம சொன்னது 84,528. அதை இங்க எடுத்தது, இந்த ஒரு மார்னிங் ஸ்டார்ட் கொடுத்துருக்கு எடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ஏறி போயிடுச்சு. ஸோ சென்செக்ஸ்ல இந்த ஒரு இடம் நல்லா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி நிஃப்டி 50 தான் ரொம்ப பேர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து சென்செக்ஸ்ல தான் ப்ளே பண்ணுவாங்க. என்ன மாதிரியே அவங்க விட்டா பெருசா பெரிய அமௌண்ட் தான் வின்னோட்டு சென்செக்ஸ்ல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நல்ல ப்ராஃபிட் ஆகுது. ஒண்ணுமே இல்லை, அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு சாலுன்னு போயிட்டான். எது வரையும் போயிருக்கான்? 84,751 வரையும் போயிருக்கான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட். இதுதான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல நடந்த ஒரே ஒரு ட்ரேடு, அதுவும் கன்ஃபார்மான ட்ரேட். ஆனா நிஃப்டி 50ல நல்ல ட்ரேடு அக்யூரசி இன்னைக்கு நமக்கு பக்காவா கிடைச்சிது. இந்த இடம் கிடைச்சிது பக்காவா. இந்த இடம் நம்ம வந்து நம்மளை ஏமாத்திட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம லாஸை புக் பண்ணோம், பரவாயில்ல. இந்த இடத்துல பிடிச்சிட்டோம், இந்த இடத்துல பிடிச்சோம், இந்த இடத்த பிடிச்சோம். ஸோ ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு சாட்டிஸ்ஃபைடா முடிஞ்சது. நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு? இப்போ நடக்கிற எஃப்டிஎஸ்சி 17 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருச்சு. 17 பாயிண்ட் பிளஸ். சிஎஸ்சி 40 நடந்துகிட்டு இருக்கு, 8 பாயிண்ட் பிளஸ். டாக்ஸ் என்னாச்சு? டாக்ஸ் வந்து 27 பாயிண்ட் பிளஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 187 பாயிண்ட் மைனஸ். ஆங்சன் 219 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் வந்து 0.16 பாயிண்ட்ல முடிஞ்சிருக்கு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி இங்க 9ன்னு காட்டுறான், அங்க 3 பாயிண்ட்னு காட்டுறான். பிஎஸ்சி சென்செக்ஸ் இங்க 72ன்னு காட்டுறான், அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு காமிச்சா 20ன்னு காட்டுறான். ஸோ இதுல இன்னும் அப்டேட் ஆகல இந்த ஷீட்ல. எஸ்பிஐ வந்து 21 பாயிண்ட் பிளஸ், காஸ்பி 6 பாயிண்ட் மைனஸ். டாலர் பழையபடி கீழே வருது. இவன் கீழே வந்தா கோல்டு ஏற போகுது. சொல்ல ஏறிச்சா? ஏறலைங்க, இறங்கிட்டு தாங்க இருக்கு. கீழே வந்து 4,338 வரையும் வந்துட்டு 4,384
ஸோ ஒரு $40 மேலதான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பிளஸ்ஸா. ஆனா அவன் இருந்த ஆல் டைமை வந்து 4585 என்னமோ இருந்தான். ஸோ எப்படி பார்த்தாலும் 4350 4338 இருந்து 40 பாயிண்ட் ஏறி தான் முடிஞ்சிருக்கு டாலர். சில்வர் ஏறி இருக்கு, காப்பர் ஏறி இருக்கு. நேற்று இறங்கி இருந்தது மூணுமே, இன்னைக்கு மூணும் ஏறி இருக்கு. ஏன்னா யூஎஸ் டாலர் வந்து விழறா கீழே. நம்ம ஐஎன்ஆர் வந்து 89. இதுவும் கொஞ்சம் நேற்றை விட கொஞ்சம் இறங்கி தான் இருக்கு. யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு செக் பண்ணிக்கலாம். 10 பாயிண்ட் கிட்ட டவ் ஃபியூச்சர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாஸ்டாக் ஃபியூச்சர் 5 பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிளஸ்ல. டைம் வந்து இப்போ மணி 4 ஆக போகுது. ஸோ இதை வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணா நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா, நாளைக்கு மார்க்கெட்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தா நிஃப்டி 50ல அதே தாங்க, இந்த அதே ரெசிஸ்டன்ட் தான் 25,982, 26,036, 26,099. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெசிஸ்டன்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. சப்போர்ட்ல வந்தா சப்போர்ட்லயும் அதே தான். ஆனா இப்போ என்ன ஒண்ணுன்னா சப்போர்ட்டை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த சப்போர்ட்டை இப்போ ஒர்க் அவுட் ஆகாது. இதை என்ன பண்ண தூக்கணும். இதுதான் இப்போதைக்கு சப்போர்ட். இந்த சப்போர்ட் எவ்வளவு இருக்கு? இந்த சப்போர்ட் 25,877 இருக்கு. மார்க்கெட் ஃபர்தரா கீழே வந்தா இது வரையும் அகைன் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்த சப்போர்ட் வந்து 25,828. நான் இங்க வரும் தான் பார்த்தேன், மறுபடியும் ஏமாத்திடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் 25,780. இந்த சப்போர்ட் எல்லாம் மறுபடியும் போகுமானா எனக்கு தெரிஞ்சு போகாதுன்னு தான் தோணுது. இதை தூக்கிடுவோம். இந்த 3 சப்போர்ட் தான் 25,877, 25,828, 25,780. இந்த 780 எல்லாம் கட் பண்ணா இதுதான் கடைசியா இருக்கிற அந்த 25,700. அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இதுதான் நிஃப்டி 50ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஆனா இந்த ஒரு லைனை நான் போட்டு வைக்கிறேன். இது முக்கியமான லைன். இந்த லைன் வந்து இந்த ப்ளூ லைன் வந்து இருக்கட்டும். ஏன்னா இதுதான் நாளைக்கு டிசைடட் ஏரியா. அதாவது ஒரு கேப் அப், ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இது ரெசிஸ்டண்டா மாறுது. ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தா இது சப்போர்ட்டா மாறுது. ஓகேவா? ஓகே. ஏன்னா இதுதான் இங்கதான் அது தொட்டு விளையாடிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிசைடட் ஏரியா. இதுதான் நிஃப்டி 50ல நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ்ல பார்த்தா அதே தான், ரெசிஸ்டன்ட்ல ஒரு மாற்றமும் இல்லை. சென்செக்ஸும் அதே தான். 84,881 ஃபர்ஸ்ட், 83 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது 85,155. அதுக்கப்புறம் இருக்கிறது 85,500. ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தா இதுதான் ரெசிஸ்டன்ட் லெவலா இருக்கும். இல்ல கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்தா இதை கொஞ்சம் இறக்கி வைக்க வேண்டியதுதான். ஏன்னா இங்கதான் எடுக்கிறான். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்கா இருந்தா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 84,648. அதுக்கு கீழே இருக்கிற சப்போர்ட் வந்து 84,000. இதுல கொஞ்சம் மாற்றம். ஆமா, அடுத்த சப்போர்ட் வந்து இது 84,240. அதுக்கப்புறம் இருக்கிறது அந்த ரிவர்சல் ஏரியா, கேப் ஃபில்லிங் ஏரியான்னு சொன்னால 83,934. இதுதான் நாளைக்கு சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ட்ராடே லெவல்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது நான் சொல்றது தான். இன்னைக்கு பாத்தீங்களா, இந்த மணியோட பவரை மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா கால் சைடில் இருக்கிற இந்த மணி குறையவே இல்லை, அது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்தது. இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. இன்னைக்கு நான் அதை கன்க்ளூடா பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் இந்த 25,800, இந்த 25,800 இன்னைக்கு அவன் வந்த லோ எவ்வளவு தெரியுங்களா? 80 ரூபாய்க்கு வந்திருக்கான். இந்த 80 ரூபாயில இருந்து இந்த 80 ரூபாய், நான் 85 என்னமோ சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த 85 95 தெரியல, இந்த இடம் கூட சொல்லியிருந்தேன். இது என்னமா 80 வந்துட்டு ஒரு இந்த மணி பாருங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா வந்து 25,877 வரையும் வந்தான். அப்போதான் இது அந்த 80 ரூபாய்க்கு வந்தான். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஏற்றமும் கிடையாது.
வெறும் 3 பாயிண்ட் தான் மைனஸ். ஆனா இவன் எவ்வளவு ஏறி இருக்கான்? 58 பாயிண்ட் ஏறி இருக்கான். மற்றதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் அவுட், காலி, அவுட் ஆஃப் த மணி எல்லாம். அட் த மணி கூட பாருங்க, இங்க இது வரையும் போனானா அப்ப இதெல்லாம் வந்து இப்போ இந்த மணியா மாறதுனால ஏறி இருக்கு. ஸோ இதுதான் இந்த மணியில இருக்கிற அந்த பவரோட பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஏறுது பாருங்க. கொஞ்சம் மார்க்கெட் டவுன்ல வந்து மேல போச்சுன்னா இந்த ஏரியால இருக்கிறவங்க தாங்க நல்லா ஏறுவாங்க, இவங்க எல்லாம் ஏறவே மாட்டாங்க. அதுதான் கண்கூடா நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றது, இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைவாவே இன்னைக்கு பார்த்துருக்கலாம். மந்த்லி எக்ஸ்பைரி ஒரு வழியா முடிஞ்சுது. எனக்கு இப்போ இதுல ஒண்ணு தோணுது, அது சார்ட் ஒன் டே கேண்டில வச்சு பார்த்தா இந்த நம்ம நிஃப்டி 50 ஓ ரெட்ல இருக்கா? ஆக்சுவலி இது வந்து எனக்கு மார்னிங் ஸ்டார் மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்ல கிரீன்ல தான் இருந்தது, ஆனா ரெட்ல முடிஞ்சிருக்கு. இது நல்ல கிரீன்ல நல்ல இந்த அளவுக்கு ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து ஒரு கண்டினியூஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் ரெட் இறங்கிட்டே இருக்குன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் வந்தா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கேண்டில்ஸ் வச்சு. ஸோ 5வது நாளும் மார்க்கெட் வந்து டவுன்ல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா இது டவுன்ல முடிஞ்சது பெரிய டவுன்லாம் இல்லை, வெறும் ஒரு 3 பாயிண்ட் மைனஸ். இன்னைக்கு அகைன் வந்து பேங்க் நிஃப்டியால தான் நம்ம நிஃப்டி 50 ஏறி முடிஞ்சுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி இவ்வளோ ஏரியும் இவன் மைனஸ்ல தான் முடிஞ்சிருக்கான். இன்னைக்கு இவன் சப்போர்ட்டால தான் மார்க்கெட்டு ஒரு டைமுக்கு மேல நல்லா புல்லிஷ் ஆச்சு. ஆனா அவன் பிளஸுக்கு போயிட்டான், இவன் போகவே முடியல, இவனும் சென்செக்ஸ். அதுதான் அகைன் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி 50க்கு சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் முடியல மார்க்கெட்டு கீழே. இது பாருங்க 970 முடிஞ்சிருக்கு. இது 25,970, இது 25,938 வெயிட்டட் ஆவரேஜில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நிஃப்டி 50க்கான சென்செக்ஸ்க்கான நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக எடுத்திருக்கலாம் நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும். சென்செக்ஸ் ரொம்ப பேர் இன்னைக்கு ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா இது மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால வெலாட்டிலிட்டி அதிகமாக இருந்திருக்கும். வெலாட்டிலிட்டி அதிகமாக இருந்தாலும் ஆப்ஷன் பையருக்கான ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஸோ இன்னைக்கு எல்லாருமே இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தா ஜஸ்ட் கன்வே பண்ணுங்க யூடியூப்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை எனக்கு ஸ்டில் இன்னமும் இந்த மார்க்கெட்டில் புரியவே இல்லை, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டு எப்படி என்ட்ரி எடுக்கணும், எப்படி எக்ஸிட் பண்ணணும், எந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லையும். சாரி, ஒவ்வொன்றுல இல்லை, என்னுடைய ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் பார்க்கலாம். ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியால் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது. எந்த ஒரு முடிவும் நீங்கள் ஓனாக தான் எடுக்கணும். இந்த இண்டெக்ஸை பொறுத்தவரையும் உங்களோட ஓன் டிசிஷன் தான் முக்கியமானது. உங்களால் டிசிஷன் எடுக்க முடியும்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்லைன்னா செபியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.